எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ்ல தாங்க க்ளோஸ் ஆயிருந்தது. ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் லிபரேஷன் டேக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. ஏப்ரல் 2ஆம் தேதி ரோல் அவுட் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேங்க. இது இந்த டாரிஃப் அப்படின்றது நாட் யுனிவர்சல். டார்கெட்டடா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அவர் ஒரு சில தேசங்களை டாரிஃப் ட்ரேட் அபியூசர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள தான் டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது. எடுத்துக்காட்டா யூரோப்பியன் யூனியன், மெக்சிகோ, ஜப்பான், சவுத் கொரியா, கனடா, இந்தியா, சைனா இவங்கள தான் டார்கெட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருதுங்க. அடுத்து ஜப்பான் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா நான் கடைசியா பாக்குறப்போ ஒரு 12 பாயிண்ட் மேலே ஏறி இருந்தது. பாசிட்டிவா தான் இருந்தது, பட் பிளாட்டா தான் இருக்கு. பிரெண்ட் க்ரூடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் $72 இருக்குங்க. ஸோ 69ல இருந்து $72 போச்சு ஒரு பேரல். இப்ப 71.9 யூஎஸ் டாலரா இருக்கு. 159 லிட்டர். கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8215 ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ குறையிறப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. 86 கீழே வந்துருச்சு. 85.98 இந்திய ரூபாயா இருக்குங்க. இதற்கு முக்கியமான காரணம் க்ரூட் ஆயில். நம்ம பல தடவை அதை சொல்லிட்டோம். அடுத்து நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் கடைசியா ரெக்கார்ட் பண்றப்ப ஒரு 250 பாயிண்ட் மேல ஏறி இருந்ததுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எஃப்ஐஐஸ் நெட் பையர்ஸா இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7000 கோடிக்கு பக்கமா வாங்கியிருந்தாங்க கேஷ் செக்மெண்ட்ல. பட் இவ்வளோ வால்யூம், அதாவது டிஃபரன்ஸ் இன் வால்யூம் 7000 ஓகே, நெட் பையர்ஸா இருக்கிறாங்க. பட் டோட்டல் அமௌண்ட் பார்த்தோன்னா பையிங் வேல்யூ ஒரு 49,800 கோடிக்கு பக்கம், செல்லிங் வேல்யூ ஒரு 42,500 கோடி. ஸோ இவ்வளவு அமௌண்ட் ஒரே நாள்ல பை செல் நான் பார்த்ததே இல்லை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுதுன்னா, எஃப்டிஎஸ்ஐ இண்டெக்ஸ் ரீபேலன்சிங்ல ஒரு 1.4 to 1.6 பில்லியன் டாலர் பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோ உள்ள வந்திருக்குது. அதாவது ஆல் வேர்ல்டு இண்டெக்ஸ்ல ஒரு இந்தியன் கம்பெனிஸ் ஒரு 14 கம்பெனிஸ் உள்ள போயிருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் ரீபேலன்சிங்ல அமௌண்ட் உள்ள வர்றது வெளில போறது அப்படின்றது எல்லாமே மெக்கானிக்கல் தான். அதாவது ஆக்டிவ் எஃப்ஐஐ சென்டிமெண்ட்ஸ்னால வந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. எஃப்ஐஐஸ் ஸ்ட்ராங்கா உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய தொகையை கொண்டு போய் இப்போதைக்கு உள்ள போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப், தென் ஏப்ரல் மிட்ல இருந்து Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். தென் Q4 ஓட ஏர்னிங்ஸ், தென் ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப், தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் பொறுத்து தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குங்க. அதை பொறுத்து தான் எஃப்ஐஎஸ் உள்ள வர்றதோ இல்லை இன்னும் வெளில வித்துட்டு போறதோ அதெல்லாம் அடுத்த மாசம் தான் நம்மளுக்கு கிளியரா தெரியும். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்றது தொடர்ந்து டிக்ளைனிங் ஃபேஸ்லயே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா பிரைஸ் ஹைக்கு, தென் சப்சிடிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்களே அதெல்லாம் கட் பண்றாங்க. அதனால இவி சேல்ஸ் குறையறதை நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே அமர் ராஜா எனர்ஜியே நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம். ஸோ இன்னும் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. அடுத்து எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் லாங் டேர்ம் மிட் டேர்ம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் உள்ள கம்பெனி, குவாலிட்டி பிசினஸ், தென் அதோட வேல்யூவேஷன்ஸும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்க கம்பெனிஸா பிடிங்க. இந்த வாரம், அதாவது மார்ச் 24ல இருந்து நெக்ஸ்ட் 5 days அப்படின்றது இந்த பினான்சியல் இயரோட லாஸ்ட் வீக். அதனால நிறைய இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ வாலட்டிலிட்டி இருக்கும். ஆனா ஃபர்தரா மார்க்கெட்டை மூவ் பண்றது அப்படின்றது குளோபல் சென்டிமெண்ட்ஸ் தான் அதை டிசைட் பண்ணும். அதனால கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்சூரன்ஸ் செக்டர்ல ஒரு அப்டேட்ங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கிராஸ் பிரீமியத்துல ஒரு 18% ஜிஎஸ்டி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு இந்த ஜிஎஸ்டி பெர்சன்டேஜ் 18%ல இருந்து 5% குறைக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. அப்படி குறைச்சாங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நல்லது. ஆக்சுவலா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வேண்டுகோள்கள் இருக்குங்க. ஆனா இதை 5% குறைச்சதே இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த அக்கௌண்டிங் டிஸ்கிரிபன்சிஸ் இருந்தது இல்லையா, ஒரு 1500 to 600 crores, அதை ஆர்பிஐ எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்காக இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட், அதாவது யூகே பேஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் கன்சல்டன்சி ஃபிர்ம் கிராண்ட் தார்டன் அப்படின்ற நிறுவனத்தை கொடுத்து இதை ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க போலங்க. 2 சோர்சஸ் சொல்றாங்க. பட் பேங்க் சம்பந்தமா இந்த விஷயத்தையும் வெளியிடல. ஏதாவது ஃப்ராடுலண்ட் இன் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்றதையும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசம் முடிவுலையோ இல்லை அடுத்த மாசம் தொடக்கத்திலேயோ நம்மளுக்கு அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்த இன்ஃபிளேஷன் டேட்டா ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்கணுங்க. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன் எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி 2025ல 3.6% இருக்குங்க. எஸ்டிமேட்டட் 3.9. ஸோ எஸ்டிமேட்டடோட வந்தது கம்மியாக தான் இருக்கு. இது ஜான்வரியை கம்பேர் பண்றப்ப கம்மி. ஜான்வரி 25ல 4.3% இருந்திருக்குங்க. ஃபுட் இன்ஃபிளேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஜான்வரியில 6% இருந்திருக்கு. அதுவும் நல்லா குறைஞ்சிருக்குது. 3.7% குறைஞ்சிருக்கு. தென் கோர் இன்ஃபிளேஷன் ஒரு 0.3% கூடியிருக்குங்க ஜான்வரியை கம்பேர் பண்றப்ப. ஜான்வரியில 3.7%, பிப்ரவரியில ஒரு 4%. இன்ஃபிளேஷன் டேட்டா கொஞ்சம் எஸ்டிமேட்டடை விட வந்தது கம்மியா வந்திருக்கு அப்படின்றதுனால நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஏப்ரல் 2025 இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல ரேட் கட் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்குதுங்க. அடுத்து ஆட்டோ செக்டர்ல ஒரு அப்டேட்ங்க. ஃபினான்ஷியல் 23, ஃபினான்ஷியல் 24, ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸா இயர் ஆன் இயர் இந்த யூஸ்டு கார்ஸோட சேல்ஸ், அதாவது செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சேல்ஸ் ஒரு 10 to 12%
கன்சிஸ்டண்டா growth ஆகுது அப்படின்ற மாதிரி செய்தி வந்துருக்குங்க. ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த யூஸ்டு கார்ஸ்க்கு. செகண்ட் ஹேண்ட் கார்ஸ், யூஸ்டு கார்ஸோட சேல்ஸ் ஃபினான்ஷியல் 26ல நியூ கார் சேல்ஸை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்ன காரணமா இருக்குங்க? எல்லா கார் கம்பெனிஸும் ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஒரு 3% வரைக்கும் ஏத்த போறாங்க. செகண்ட் ஹேண்ட் கார்ஸ், பைக்ஸ் வாங்குறதுல எந்த தவறுமே கிடையாது. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு அப்டேட்டுங்க. ஹவுசிங் சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2025 Q1, அதாவது ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டயர் 1 சிட்டிஸ், அதாவது சென்னை, மும்பை, பெங்களூரு, டெல்லி, கல்கட்டா, தானே, நேவி மும்பை இந்த ஏரியாஸ்ல எல்லாம் டயர் 1 சிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹவுசிங் சேல்ஸ் ஓவராலா ஒரு 23% வந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போக நியூ ஹவுசிங் சப்ளை 34% வரைக்கும் கீழே விழுந்திருக்குங்க. லாஸ்ட் 3 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்த ஹவுசிங் சேல்ஸ் அப்படின்றது இந்த வருஷம் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இது கரெக்ஷன் பேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓவராலா ஹவுசிங் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பெங்களூர் மட்டுமே 12% வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. மற்றபடி அதர் சிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹைதராபாத் 47% டிக்ளைன், தென் மும்பை 36% டிக்ளைன், பூனே 33%, கொல்கட்டா 28% ஃபால், தானே 27% ஃபால், நேவி மும்பை 7% ஃபால், சென்னையில தாங்க கம்மியா குறைஞ்சிருக்கு 2% ஃபால். ஸோ டிக்ளைன்ல கம்மியா டிக்ளைன் ஆனது சென்னை தாங்க 2%. பெங்களூர், டெல்லியில மட்டும்தான் 10% க்ரோ ஆயிருக்கு ஹவுசிங் சேல்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. இந்த FTSE ரீபேலன்சிங் நடந்தது, ஆல் வேர்ல்ட் இண்டெக்ஸ்லன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு ஒரு பாசிவ் இன்ஃப்ளோ ஒரு 45 இருந்து $50 பில்லியன் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்து இந்தியா சிமெண்ட்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. இந்தியா சிமெண்ட்ஸோட போர்டு என்ன பண்ணிருக்காங்க, கம்பெனியோட நான் கோர் பிசினஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்றதுக்கு, அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு போர்டு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்தியா சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரமோட்டர் யார் அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் தான். அவங்களோட நான் கோர் பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கோரமண்டல்ஸ் டிராவல், ராசி சிமெண்ட்ஸ், தென் கோரமண்டல் எலக்ட்ரிக் கம்பெனி, கோரமண்டல் சுகர்ஸ், யூனிக் ரிசியூவபிள் மேனேஜ்மெண்ட், இந்த கம்பெனி எல்லாம் வித்துட்டு வெளில வர்ற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட 12,500 கோடி ஒர்த் ஆஃப் நான் கோர் பிசினஸ் எல்லாத்தையுமே அவங்க விற்கிறதுக்கு போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமே அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் கீழே இருக்கிற இந்தியா சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கோர் பிசினஸ்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற செய்தி தெளிவா தெரியுதுங்க. அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்சால் இன்ஜினியரிங் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரொமோட்டர்ஸ் ஒரு 82% ஆஃப் ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 4 இருக்கு. ஸோ பி வந்து கம்மியா இருக்கு, பிரைஸ் டு புக் 1.5 இருக்கு அப்படின்றதுக்காக கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு, பட் கடன் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த சைடு நம்ம போகவே கூடாது. அடுத்து இந்த KMC ஹாஸ்பிட்டல், இந்த நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு டாலர் ஏர்னிங்ஸ் வேணுமா இல்லை ருப்பி ஏர்னிங்ஸ் வேணுமா அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. ஃபார்மா பிசினஸ்ல யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ உள்ள வர்றப்ப யூரோஸாவும் டாலர்ஸாவும் வரும், உங்களுக்கு நிறைய டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ நல்ல growth-உம் இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸை விட்டுட்டு ஃபார்மா செக்டர் பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து IRB இன்விட் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம இன்விட் கன்சிடர் பண்றது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்றோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு நம்ம போக மாட்டோம். ஸோ ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் IRB இன்விட்டும் நான் பார்க்கறது இல்லை. அடுத்து அவென்டல் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் வந்து எப்படி சார்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ்ங்க. அடுத்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாமே மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்ட்ரெஸ்ல ஷேர் பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, அதனால வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கேர்ஃபுல்லா இருங்க. வேற எனர்ஜிஸ் ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. தென் வோடஃபோன் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த AGR டியூஸ், தென் பெனால்டிஸ், தென் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா மொத்தமா கடன் அப்படின்றதே ஒரு 2 லட்சம் கோடிக்கு பக்கமா கடன் இருக்கிற மாதிரி செய்திகள் பார்த்தேன் நான். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து அதானி கிரீன் எனர்ஜி, தென் ACC, ஸோ அதானி குரூப் கம்பெனிஸ் நம்மளுக்கு வேணாம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஷேர்ஸ் இருக்குங்க, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. SBI செக்யூரிட்டிஸ் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, இன்வெஸ்டர்ஸ் காஷியஸா இருங்க, குவாலிட்டி பிசினஸ், இன் அடிஷன் டு தட் வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து நிப்பான் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து எப்படி சார், ஃபியூச்சர்ல இந்தியாவில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, அதனால அதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பர்சனலா நான் மியூச்சுவல் ஃபண்ட் போடுறதே இல்லை, நானே மியூச்சுவல் ஃபண்ட் போடுறது இல்லை. நான் எங்க மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ண போறேன்? என்னைய பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன்ஸ் அழகா வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை தாங்க எனக்கு அதிகமா இருக்கு. அதனால நான் இந்த சைடு போக மாட்டேன். அது போக உங்களுக்கு உண்மையிலே மியூச்சுவல் ஃபண்ட்ல இனி வரக்கூடிய காலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு நம்புனீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இண்டஸ்இண்டை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸை வாங்கிட்டாங்க. நிப்பான் வந்து இண்டஸ்இன்ல ஒரு 9.9% ஸ்டேக் எடுக்க போறாங்க. ஸோ அவங்களும் இந்த செக்யூரிட்டி சைடு அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஒரு 10,000 கோடி போட்டு ரிலையன்ஸ் கேபிட்டல் வாங்கினதே அதுக்கு தான். நம்ம டைரக்டாவே இண்டஸ்இன்ட வாங்குவோம். அதோட பெனிஃபிட் நம்மளுக்கு இண்டஸ்இன் மூலமா கிடைச்சா போதும் எனக்கு. தென் கேம்பஸ் ஆக்டிவ் வியர் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. இப்பயும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, PE ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு.
அடுத்து ஆசாத் இன்ஜினியரிங், தென் ஷிப்பிங் கார்ப்பரேஷன், லேண்ட் அசெட் அப்படின்ற நிறுவனம்லாம் கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே ஓவர் வேல்யூடா இருக்கு. பெரும்பாலும் இங்க வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல உள்ள ஸ்டாக்கை பத்தி கேட்குறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இந்த ஸ்டாக் எல்லாம் வாங்கி ஒரு 40 to 50% லாஸ்ல இருக்கீங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது. இதை ஆவரேஜ் பண்ண வேணாம், ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. இப்போதைக்கு புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்க லோயர் வேல்யூவேஷன்ஸ்ல நல்ல குவாலிட்டி பிசினஸ் இருக்கிற கம்பெனியை பார்த்து வாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி லாஸ் பண்ணாம நம்ம தவிர்த்துக்கலாம். அடுத்த பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் அதாவது பிரைஸ் டு புக் கம்மியா இருக்கிறதுனால இதை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. பிரைஸ் டு புக் 0.24 தான் இருக்கு. பட் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு நிறைய இருக்குங்க. அந்த கம்பெனிஸ்ல எல்லாமே இவங்க பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனி இருக்கும். ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணும், ஒரு கம்பெனி லாஸ் பண்ணும். ஸோ ஒரு கம்பெனியோட அவுட்புட் மட்டும் இந்த பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள கிடைக்காது. ஒரு நிறுவனம் நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் ஃபோர்ஜ் அப்படின்ற நிறுவனம் இந்த குரூப்குள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அது நல்லா பண்ணும். அதர் கம்பெனிஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா ஓவராலா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் வந்து அடி வாங்கும். உங்களுக்கு பிசினஸ் வாங்கணும் அப்படின்னா குறிப்பா எந்த பிசினஸ் நல்லா இருக்கோ அந்த பிசினஸ் வாங்குறது நல்லது. இப்ப டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இருக்காங்க. டாடா குரூப் கம்பெனிஸ்க்கு அவங்க வந்து ஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் போறது லார்ஜ் கேப் ட்ரை பண்றது பெஸ்ட். அடுத்து டிவிஎஸ் சப்ளை செயின் ஸ்டாக் பத்தி கேட்டிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. தென் 8% ஷேரை வந்து ப்ரொமோட்டர்ஸ் பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டிவிஎஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் நீங்க அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. டெட் டு ஈக்விட்டி 0.10 தான். ஓகே, பட் வேல்யூவேஷன்ஸ் எனக்கு என்னமோ கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. உங்களுக்கு லாஜிஸ்டிக் பிசினஸ் வேணும் அப்படின்னா கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் அப்படின்ற நிறுவனம் ஒரு 3500 crore மார்க்கெட் கேப் உள்ள நிறுவனம், ப்ராஃபிட் பண்றாங்க. வேல்யூவேஷன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு வேணும் லாஜிஸ்டிக்ல கண்டிப்பா வேணும் அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணலாங்க. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.